அதான் கிடைச்சிருச்சுல்ல. இப்ப எதுக்கு அதையே போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்க? எலே, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? அப்பத்தா சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாதுல்ல. சொன்னா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு பார்க்குறேன். ஒழுங்கா அதை எப்படியே விட்டுட்டு போங்க, போய் வேலையை பாருங்க. அத்தை, திருட்டு புத்தி இருக்கிறவன் இப்படி பேசுவானா? அவன் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான் அத்தை. அதுல வேற ஏதோ இருக்கு அத்தை, அதை சொல்லக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். கண்டிப்பா அது யாரோ நல்லதுக்காக தான் அத்தை இருக்கும். நீ இப்படி அவனை நம்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவன் உன்னை ஏமாத்திக்கிட்டு கிடக்கான். அவனையும் திருத்த முடியாது, உன்னையும் திருத்த முடியாது. என்னாச்சு தேனு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லை மீனாட்சி. ஏய், உன் முகமே சரியில்லை. ஏய், ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லை. இப்ப சொல்ல போறியா இல்லையா? கொஞ்ச நேரத்துல என் மான மரியாதையே போயிருக்க மீனாட்சி. என்ன சொல்ற? ஆதியோட அக்கா உனக்காக வாங்கி வச்சிருந்த நகையெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. ஜீவா ரொம்ப நல்லவன் மீனாட்சி. நீதான் அவனை புரிஞ்சுக்காம அவனை திட்டிக்கிட்டே இருக்க. தேனு, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக அவன் நல்லவன் சொல்லாத. ஏய், ஏன் இப்படி பேசுற? ஜீவா மட்டும் இல்லனா இப்ப என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இத பார் தேனு, அவன் செய்யற சின்ன சின்ன நல்லதுனாலதான் அவன் பண்ற பெரிய தப்பு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அப்படி என்ன அவன் தப்பு பண்ணிட்டான்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீதான் மீனாட்சி ஜீவாவை சரியா புரிஞ்சுக்காம இருக்க. நம்ம குடும்பத்துக்காக அவன் எவ்வளவு உதவி பண்ணிருக்கான். இந்த கல்யாணத்துல கூட எல்லா வேலையும் செய்யறான். இப்ப ஜீவா இந்த உதவியை செய்யாம போயிருந்தா இந்த கல்யாணமே கூட நடக்காம போயிருக்கும். அவன் என்ன நினைப்புல இதெல்லாம் செய்யறான்னு உனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும். ஏய் இல்லடி, நான் சொல்றது கொஞ்சம் வேணாம் தேனு, விட்டுரு. என்னமோ உனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி என்னடா டிப் டாப்பா ரெடி ஆகி நிக்கிற? இவன் இந்த மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டதான் உண்டு அம்மாச்சி. இவனுக்கெல்லாம் கல்யாணங்கிற ஒன்னே நடக்க போறது இல்ல. ஏய் தேவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன இவனுக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுக்க போறா? சரியா சொன்ன. இப்ப இந்த ஆதி தம்பிய பாரு, நல்லா படிச்சிருக்கு, சொந்த தொழில் பண்ணுது, வசதியான வீட்டு புள்ள, நல்ல மரியாதை தெரிஞ்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் எத்தனை பொண்ணு வேணாலும் கிடைக்கும். அதுவும் கரெக்ட் தான் அம்மாச்சி. மீனாட்சி சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. அவ படிச்ச பொண்ணுல, அவ வாழ்க்கைக்கு யார் சரியா இருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியாதா என்ன? ம். காலையில இருந்து அவன் தான் எல்லா வேலையும் ஓடி ஓடி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அதை போய் பார்க்க சொல்லு. சும்மா மாப்பிள்ளை வாலையே பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிறான். அது ஒண்ணும் இல்ல அம்மாச்சி, அவரு ரொம்ப பெரிய இடம்ல, எப்படியாவது பின்னாடியே போய் காக்கா பிடிச்சிடலாம்டா. ம், ம். இந்த காக்கா பிடிக்கிறது, கொக்கு பிடிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்பதா இப்ப அவன் கூட இருந்தா என்ன ஆயிட போகுது? மாப்பிள்ளைக்கு உதவியா தானே இருக்கான். பாரு, இவனா உபத்திரவம் தாண்டா கொடுப்பான். எலே, ஒழுங்கா போடா இங்க இருந்து. ஏங்க, மீனாட்சி ரெடி ஆயிட்டா, மேடைக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ல? மாப்பிள்ளையும் ரெடிதான். இங்க வேற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, ஜீவா ஏன் மாப்பிள்ளை கூட நின்னுட்டு இருக்கான்னு அத்தை திட்டிட்டு இருக்காங்க. மதினே, உங்க அம்மா தான் என்னைய மாப்பிள்ளை தோழனா இருக்க சொல்லி ம். கூடவே இருந்து பாத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆ? நான் அதை பண்ணலன்னா அவங்க மனசு தானே சங்கடப்படும். ஏய், உன் அம்மாக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவங்கிட்ட போய் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல பாட்டி,
ஜீவா நம்ம வீட்டு பையன் தானே. அட அதை நீ தான் சொல்லிக்கணும். 4 பேர்கிட்ட இவன் நம்ம வீட்டு பையன் சொன்னா நமக்கு தான் வெக்கக்கேடு. ஏய் இருங்க இருங்க. ஆடு. ஜீவா, நீ ஏன் ஜீவா இங்கே நின்னுட்டு இருக்க? ஏதாவது வேலை இருக்கா மதனி? ஐயோ ஜீவா, எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருக்கணுமா? அங்க போய் ஆடு போ. இல்ல அது எதுக்கு மதனி? அதெல்லாம் வேண்டாம். நீ நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு உன் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஜீவா போய் ஆடு ஜீவா. அதான் பொண்ணு மாப்பிள்ள ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏய், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே கூட ஆடுறாங்க, நீ கூட போய் ஆடு. ஐயோ இல்ல மதனி, அதெல்லாம் சரியா வராது. என் தம்பியும் ரொம்ப நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். உங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனோட மனசு மாறிச்சு. அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சுங்க. நீங்க மீனாட்சி நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. எங்க வீட்ல அவ சந்தோஷமா இருப்பா. எனக்கு தெரியுங்க. நீங்க இப்பவே அவளை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, உங்க வீட்டுக்காரர் இன்னும் வரலையா? ஐயோ, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. அவர் அப்பவே வந்துருவேன்னு சொன்னாரு. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இந்த ரிசப்ஷன் மேரேஜ் எல்லாமே முன்னாடி நின்னு நடத்தணும்னு நினைச்சாரு. இங்க பண்ணிருக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவர்தான் பார்த்து பார்த்து டிசைட் பண்ணது. அவசர வேலைங்கிறதுனால வெளியூர் போக வேண்டியதா போச்சு. பரவாயில்லைங்க, அவர் இல்லாமையே இவ்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, பெரிய விஷயம்தான். சரி, அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறேன். சரிங்க. ஹலோ, சொல்லுமா. எங்க இருக்கீங்க? அப்பவே 15 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொன்னீங்க. வர வழியில டிராஃபிக்மா, இதோ வந்துடுறேன். என்னங்க நீங்க? வரவங்க எல்லாரும் கேக்குறாங்க, எவ்வளவு நேரம்? அங்க ஹெலிபேட் வசதி இருந்திருந்தா நான் ஹெலிகாப்டர்லயே வந்து இறங்கியிருப்பேன். ரோட்ல தானே வந்தாகணும். இதெல்லாம் நல்லா பேசுங்க. வந்துடுறேம்மா. ரிசப்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. நீங்க வந்தா இன்னும் செலிப்ரேட் மூட் ஆயிடும். ஆகிட்டா போச்சு. வந்துடுறேம்மா. சரிங்க, சீக்கிரமா வந்துருங்க. பக்கத்துல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாராம். இன்னைக்கே முகூர்த்த நாள் தான், ஒரே டிராஃபிக்கா தான் இருக்கும். சரி, அவர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வந்த உடனே நான் அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி சரிங்க. நான் போய் மீனாட்சி பக்கத்துல நிக்கிறேன்.